ஓகே, இன்னைக்கான வீடியோ இதுதான். இதே மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மச்சான், நம்ம சேனலுக்கு கமெண்ட் வந்திருக்கு. மச்சான், நாளைக்கு ஷூட்டுக்கு எவ்வளவுதான் வச்சாலும் ஒரு ஐடியாவே வரல. மச்சான், என்ன பண்றது? நாளைக்கு வேற ஷூட் இருக்குல்ல. எனக்கு வேற செம்ம டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, தூங்குறேன். குட் நைட். நீ இப்போ என்ன பண்ணுன்னு செம்ம டயர்டா இருக்க. ஷூட்டுன்னு சொன்னா எஸ்கேப் ஆயிடுறான். பொண்ணா? ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்காளா? என்னங்க இது? எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா? இதை நான் கண்டிப்பாக யார்ட்டா சொல்லி ஆகணுமே. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது? யார்ட்டா கால் பண்ணி சொல்லுவோமா? இவன் இருக்கான். ஒரு முக்கியமான மேட்டர்டா. என்னடா? வர்றா, ஒரு பொண்ணு எனக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஏண்டா இதுக்காடா என்ன எழுப்புன? ஏதோ ஃபேக் ஐடிடா. போடா. ஃபேக் ஐடியா? ஃபேக் ஐடி மாதிரி தெரியலையே. அப்புறம் ஏன் ஃபேக் ஐடின்னு சொன்னான்? இப்ப என்னடா? அது ஃபேக் ஐடியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. மெசேஜ் பண்ண தெரிஞ்சிருண்டா. ஆமால, அறிவு கட்டவன். மெசேஜ் பண்ணா தெரிஞ்சிடும். அதை நானே பண்ணுவேனே. நான் ஏன் வீட்டில் ஐடியா கேட்கணும்? அறிவு கேட்டவன். டைப் பண்றா. அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்படியெல்லாம் பார்க்குறாங்களே. மாலை மங்கும் நேரம் இதுதானோ என்று தோன்றுது. சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே. சிரிப்பு வருகுதே, புது வெக்கம் மலருதே, கவிதை பிறக்குதே, இரு கண்கள் திறக்குதே. ஏய், ரொம்ப பறக்காத, விழுந்துற போற. போறாம பார்த்துக்கிறேன் உன்னை. மச்சான், அவ பேரு அபிடா. ஊர் தஞ்சாவூர் தான். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. அவள் இங்கே தான் நம்ம ஈசிஆர் இருக்குல்ல, ஈசிஆரில் தான் தங்கியிருக்கலாம். அவள் ஃப்ரெண்டோட ஏதோ ஐடியில் ஒர்க் பண்ணுறா போல. சொன்னாலும் இங்கே சென்னையில் தான் இருக்கலாம். ஓஹோ, என்ன ஓ? பாருப்பா, ஃபேக் ஐடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்களா? இவன் தெரிஞ்சவே மாட்டான் போல. கொய்யால உன்னை பார்த்துன்னு இருக்கேன். ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி. அது ஃபேக் ஐடிலாம் இல்லைடா, உண்மையிலே பொண்ணுடா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஓகே 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 ஓகே, நீ வேணா ஒன்று பண்ணு. நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேளு. ஓகே சொன்னா பொண்ணு, இல்லைன்னா ஃபேக் ஐடி தான். ஓகேவா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே சொன்னா பொண்ணு, இல்லைன்னா ஃபேக் ஐடி. நம்ம தூங்கிடுவோம். ஓகே சொல்லுவாளா? சரி கேட்போம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? கேட்டாச்சு. இவன் பேச்சை நம்பி கேட்டேன். படபடன்னு இருக்கே. ஐயோ, பார்த்துட்டாங்க. அப்புறம் ஏன் எனக்கு ரிப்ளை வரல? ஐயோ, டைப்பிங்கில் இருக்கே. டைப் பண்ணுறாளே. இப்போ என்னன்னு பண்ணுவா? ஒரு வரலன்ட்டானா? இவன் சொன்ன மாதிரி வேகடியா? தம்ஸ் அப்பா.
எஸ் அப்போ ஃபேக் ஐடி இல்லை, நான் சொன்னதா கரெக்டு. மச்சான் எழுந்துடா மச்சான், எழுந்துடா. அவ ஃபேக் ஐடி தானே? இல்லை, தம்ஸ் அப். அவ ஃபேக் ஐடி இல்லை. நேரம் இதுதானோ என்று தோன்றுதே. சாலையோர பூக்கள் கண்டு மனமும் நிற்க தோன்றுதே. மச்சான் ஃபேக் ஐடியில் வரமாட்டாங்கடா, சொன்னா கேளு, வா போலாம். டேய் நீ வேணா பாரு, அவ கண்டிப்பாக வருவா. மச்சான் அவ வரேன்னு சொன்னது 10 மணி, ஆனா இப்போ 10 மணி 10 நிமிஷம் 10 செகண்ட் லேட்டு. நான் 10 வாட்டி யோசிச்சிட்டேன். ஸோ அவ வரமாட்டாடா மச்சான். அது மட்டும் இல்லாம நீ அசிங்கப்படுறது என்னால பார்க்க முடியாதுடா, என் கூட வந்துரு. டேய் அவனை இன்னுமாடா நம்பிட்டு இருக்க? எவன? அதான்டா அந்த ஃபேக் ஐடி. சரி நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். முதல்ல அதை பண்ணு போ. மச்சான் அந்த ஃபேக் ஐடி வந்துட்டானா? சும்மா ஹாய். ஹாய். அம்மா உங்க பேர் என்ன? அபி. எந்த ஊரு? இவன் இதெல்லாம் கேட்குறான். சென்னை தாங்க. சென்னையா? சென்னையில் எங்க? ஈசிஆரில் தாங்க இருக்கேன். அம்மா என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் ஃபேக் ஐடியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். அறிவு இருக்கடா, என்னடா கேள்வி இது? அது ஒன்றும் இல்லைங்க, அவன் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுவானா, அதான் இடக்கூடமா இப்படி கேள்வி கேட்குறான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டு கேளுங்க. சார் என்ன வேணும்? உங்களுக்கு என்னங்க வேணும் சாப்பிட? இல்லை பரவாயில்ல. அட பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஃப்ரைஸ் மட்டும். ஃப்ரைஸ். ஒரு ஃப்ரைஸ். சரி எனக்கு சொல்லு. இந்த பக்கெட்லேயே அடிக்கிறாரு. எனக்கு ஒரு டீ. மச்சான் இங்க டீ எல்லாம் கிடைக்காதுடா. டீ கிடைக்காதா? ஓ எனக்கு இது கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே சார். என்னங்க நீங்கள் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட எதுவும் சொல்லாமல் டீ சொல்கிறீங்க? ஏங்க இவனெல்லாம் துணி கடை கூட்டு போய் என்ன வேணும்னு கேட்டவே டீ வேணும்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறேன். இந்த கொளுத்துற வெயிலில் எப்படி தான் டீ எனக்கு புரியல. ஏங்க எவங்க இந்த வெயிலுக்கு டீ குடிப்பான்? டீனா என்ன உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? இங்கே படிக்கிறவன்லேருந்து படித்தவன் வரைக்கும்
வேலை தேடி சாதிக்கணும்னு ஊர்லேருந்து சென்னை வந்த வரைக்கும் இங்கே இருக்க பேச்சுலர்ஸ் முத கொண்டு அவனுக்கு டெய்லி குடிக்கிற ஒரே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு டீ தான். டீ இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். இவ்வளோ ஏன் 10 ரூபாய் டீ குடிக்க நான் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறேன்னா பார்த்துக்கோங்க. டேய் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டியா? டீ நானே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன்டா. நீங்கள் என்னை பற்றி கூட தப்பாக பேசுங்க, ஆனால் டீயை பற்றி ஐயோ தெரியாமல் பேசிட்டேங்க, ப்ளீஸ் விட்டுருங்க. எல்லாம் ஓகே. இவனை எப்படிங்க பிடிச்சி போய் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க? கேட்டானே. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இவர் ரீல்ஸ் வந்தது சிரிப்பாக இருந்துச்சு. அதான் அவங்க அக்கௌண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ரீல் பிடிச்சது. ஏன் ரீல்? என்ன ரீலுங்க? எனக்கு காட்டுறேன். நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் முடியும், அது நம்ம அம்மா. அவங்க நம்ம கூட இல்லைன்றது என்றைக்கும் நம்ம ஃபீல் பண்ண வேணாம், ஏன்னா எப்பவுமே அவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. இந்த ரீல் பார்க்குறப்போ நீங்கள் பேசுனது எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அதான் ஏதோ நமக்குள்ளே கனெக்ட் இருக்கேன்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்? ஆமாம், நீங்கள் யூடியூபர்ஸ் தானே. யூடியூபர்ஸ்னால் பெரிய செலிப்ரிட்டிஸ்னால் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்க, சீன் போடுவாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் ஏது நாங்கள் அப்படி இல்லைங்க. நாங்கள் ஃபேன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுவோம். ஆமாம்மா, நல்லா புரியுது. 97 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நல்லா புரியுதுங்க. ஏன் இப்போ கூட நீங்கள் வரும்போது வர வழியில் ஃபேன்ஸில் இருந்துருக்குமே, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுவா பவுன்சர்லாம் மச்சான் கண்டுபிடிச்சிட்டாங்கடா, பில்டப் வேணாம். இப்போ கண்டுபிடிச்சி என்னடா பண்ணுறது? அதான் சேனலே போயிடுச்சு. ஒரு மொக்க யூடியூப் சேனல் வச்சுட்டு வாய்க்குது எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதான் எவனும் அவன் சேனலை பார்க்கக்கூடாதுன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏங்க நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க, நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் 90 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. மச்சான் 90 இல்லடா 92. சரி, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. உங்களுக்கு லவ் ஃபீலரா? இல்லை, அன்னைக்கு உங்கள் யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் தெரிஞ்சிச்சு. எந்த வீடியோ? நீங்கள் லவ் பற்றி பேசி போட்டிருந்தீங்களே அந்த வீடியோ. எப்படி பார்த்தீங்க? இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ்லாம் போடுவீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணனால அதெல்லாம் பார்ப்பேன். அதில் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஓகே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. ஓகே. ஏன், ஏதாச்சும் தப்பாக கேட்டேனா? இல்லைங்க, அந்த வீடியோவே அவளால் தான் போட்டேன். யாரு? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேணாம், பரவாயில்ல. வேறு ஏதாவது டாபிக் கூட பேசலாம். அப்படிலாம் இல்லைங்க, என் லைஃப்லேயே ஒரு மோசமான நாள். நான் காலேஜில் படிக்கும்போது பிகாம் சி செக்ஷன், அந்த பொண்ணு ஏ செக்ஷன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு டேவே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அப்போ எங்களுக்குள்ள ஒரு I2I கான்டாக்ட் நடந்துச்சு. அதுலேருந்தே எனக்கு அவளை பிடிக்கும். அவள் கிளாஸை தாண்டி போகும்போதெல்லாம் அவளை பார்ப்பேன். அவளும் என்ன பார்ப்பா, சிரிப்பா. காலேஜில் எங்கே போனாலும் அவள் பின்னாடியே போவேன். பஸ் ஸ்டாண்டில், ஆட்டோ ஸ்டாண்டில், எல்லா இடத்துலையும் அவள் என்னை பார்ப்பா. ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஏறப்போ விட்டா பாருங்க ஒரு லுக்கு. அந்த லுக்கோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியலங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் ஸ்டாண்டை போய் பார்க்குறேன், வேற ஒரு பையன் கூட பைக்கில் ஏறி போகிறா. விசாரிச்சு பார்த்ததுல தான் தெரியுது, அந்த பையன் கூட கமிட்டட் இல்லைங்க. பொண்ணுங்கனாலே சீட்டர். மச்சான் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, உனக்குன்னு 100 பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க. ஹலோ, அந்த பொண்ணு கமிட்டடா சிங்கிளானே தெரியாமல் நீங்கள் அவள் பின்னாடி சுற்றிட்டு இப்போ அவ ஏமாத்திட்டு போனான்னு சொன்னால் எப்படி? எனக்கு புரியல. எங்க கமிட்டட்னா எதுக்குங்க அவனை பார்க்கணும், சிரிக்கணும், மூஞ்சி திருப்பிட்டு போயிருக்கலாம்ல. கரெக்டு தான். பார்த்தீங்களா கரெக்டாக ஒரு பாயிண்டை பேசுறது உங்களால் எதுவும் பேச முடியல. இப்போ மட்டும் எங்கே சைலண்டாக இருக்கீங்க? இல்லை, உங்கள் லவ் ஃபீலர் பற்றி நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். விடுங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? அவள் தான் ஃபீல் பண்ணணும்.
நானும் தான். ஆ அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பண்ணுவாங்க, பண்ணணும். சரி ஓகே, டைம் ஆச்சு. 1 hour தான் ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். நான் கிளம்புறேன். சரி ஓகேங்க. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய் மச்சான். டேய் சுமாரா. ஹலோ. என்னடி சொல்லிட்டியா? இல்லை, ஏன் சொல்லணும்னு தோணலை, சொல்லலை. இங்க பாரு, பசங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மளே சொல்லிடுறது ரொம்ப பெட்டர். யோசிச்சுக்கோ. சரி, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். பாய். அப்படியே வைரல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மச்சான், நம்ம சேனலுக்கு கமெண்ட் வந்திருக்கு. முறையா வந்திருக்குடா. ஆமாடா. டேய் ஓபன் பண்றோம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. மச்சான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்டா. கண்டிப்பாடா. டேய் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணவா? பரவாயில்லை. ஓகே, ஓபன் பண்றேன். பண்ணு 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 பண்ணு. ஐயோ, இங்கிலீஷ்ல அமைச்சிருக்காங்களே. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு?